வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து சொந்தமான காரோ இல்ல டூ வீலரோ வச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ஓன் டேமேஜ் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காம்போனன்ட் வரும். காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஓன் டேமேஜ் வரும், தேர்ட் பார்ட்டின்னு வரும். ஓகேவா? ஸோ ஒன்லி ஓன் டேமேஜ்க்கு மட்டும் 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இது மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க. நான் முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்து அதில் வந்து இந்த இது டீட்டெயில் தெரியலனா என்னோட வீடியோ ஆல்ரெடி நான் தனியாக ஒன்று முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இதை பார்த்து நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னா, எந்தெந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. ஓகேவா? தெரியாமலே இருந்தது எந்தெந்த இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லா பாயிண்ட்ஸும் பார்ப்போம் ஒன் பை ஒன். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன், லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுன்னு சொல்லியிருக்கேன் இன்சூரன்ஸ். ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இது மோட்டார் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வெப்சைட்லேயே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை இது. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த 4 இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இல்லை, இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, இல்லை மாருதிலேருந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு எந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா எவ்வளோ கம்ப்ளைண்ட் போட்டு பார்த்தாலும் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவங்க சைடில் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் இன்சூரன்ஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வச்சே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது வண்டி வாங்கும் போதே இந்த 50% டிஸ்கவுண்ட் வந்து ஓன் டேமேஜ், இதை வேணா நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓன் டேமேஜ் ப்ரீமியம்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஸோ புது வண்டி வாங்கும் போதே இந்த 4 கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல வாங்க பாருங்க. பிரைவேட்ல கொடுத்தாங்கன்னா ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. புது வண்டி வாங்கினீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை வச்சு இதையும் கவர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அலௌடு. ஓகேவா? புது வண்டி வாங்கினீங்கன்னா புது வண்டிக்கு ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்ல வந்து ஆல்ரெடி இன்சூரன்ஸ்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த தனியா இந்த 50% வாங்க பாருங்க. ஓகேவா? இது வந்து டீலர்ட்ட பேசி கிளியரா சொல்லிருங்க, எனக்கு ரெண்டு டிஸ்கவுண்ட்டும் வேணும். இப்போ நான் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து லோட் மோர்னு போனா இங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். இது வந்து கவர்மெண்டோட வெப்சைட்லயே இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே நீங்க ரிலேட்டடா பார்க்கணும்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். பட் நான் வந்து இங்க வந்து எல்லாமே உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரியணும், அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து கார் பெனிஃபிஷியல் ஃபார் கார் இன்சூரன்ஸ். ஓகேவா? நான் எதுக்கு சொல்றேன்னா, காருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓன் டேமேஜ் ப்ரீமியம் வந்து எப்பயுமே ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ காருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி 1000 2000 அது மாதிரி இருக்கும் காரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு 50% கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? பட் பைக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 150 ரூபா 200 அது மாதிரிலாம் ரொம்ப கம்மியா 300 400 மேக்ஸிமம் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதுலயும் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதை பிரைவேட் இன்சூரன்ஸ்லயே நீங்க வந்து அதோட கம்மி ரேட்டுக்கே நீங்க வந்து இன்சூரன்ஸ் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ கார் வச்சுக்கவங்களுக்கு அது பெனிஃபிட். ஸோ அதுலயும் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, கார் இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்க பாலிசி பஜார்னு ஒன்று இருக்கு சைட்டு. ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? அதுக்கும் நீங்க வந்து இப்போ 50% எடுத்தா அது குறையுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புலையும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? 50% கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சில டைம் என்ன ஆகுதுன்னா, அங்கே கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு ஜாஸ்தி காமிக்கும், இங்கே ப்ரைவேட் இன்சூரன்ஸ்ல நீங்க டோட்டலா பே பண்றதே கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். பட் அந்த வண்டியில நீங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ் எடுக்கிறீங்க, இன்சூரன்ஸ்ல என்னென்ன
ஆட் பண்றீங்க அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வேரியும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி சொல்றேன்னா ஐஆர்டிஏ கண்ட்ரோல்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ். அவங்களே வந்து GR33ன்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அந்த GR33ல கிளியரா போட்டாங்க கன்செஷன்ஸ் ஃபார் ஸ்பெஷலி டிஃபைன்ட். இது வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்க ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? இதுதான் நீங்க வந்து இந்த இன்சூரன்ஸ்னா நீங்க இந்த இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு கிளியராகவே கொடுத்துட்டாங்க. இதையும் இது கொடுத்துமே ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்னும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேற வழி இல்லை. ஓகேவா? ஸோ யாராச்சும் கேட்டாங்கன்னா இந்த ஜிஆரையும் நீங்க வந்து காமிச்சிக்கலாம். இது கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி ஐஆர்டிஏலேருந்து வந்து சர்க்குலர்னே சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து இந்தியன் மோட்டார் டேரிஃப்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஒரு செக்ஷன் இருக்கு, ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல வந்து அவங்க ஃபுல்லா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர் வந்து நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்னு இருக்கு. ஸோ அதுல வந்து போய் பாத்தீங்கன்னா 33ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியாம இருக்கும். நிறைய பேருக்கு புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இதை காமிச்சு சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு பின்ன மேல உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க வந்து மேல ஹெட் ஆஃபீஸ்லயே ரீஜனல் ஆஃபீஸ்லயே எங்கேயாச்சும் கேட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்க பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அப்படியே உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியலன்னா டீலர்கிட்ட போயிட்டு இந்த இன்சூரன்ஸோட கான்டாக்ட் நம்பர் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. யார் ஏஜென்ட், யார் வந்து அதை டீல் பண்ணுறான்னு கேட்டால் அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்கள் பேசலாம். ஓகேவா? இது வந்து சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன். சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் தெரிய மாட்டேங்குது. புது வண்டி வாங்கும்போதோ இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போதோ இல்லை முன்னாடியே அப்ளை பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் சார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டீலர் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாட்டி அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி 50% எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக கிடைக்காது, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இது நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே அப்ளிகபிள். புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்க, இல்ல நான் வந்து ஒரு வண்டி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வண்டிக்கும் நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்சூரன்ஸ் வந்து இப்பதான் நீங்க ஜஸ்ட் எடுத்தீங்கன்னா ஓகே. இல்ல இன்சூரன்ஸ் ஒரு 6-7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது வந்து பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்காது. பட் பெரிய அமௌண்ட்டா இருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓன் டேமேஜ் ப்ரீமியம் செக் பண்ணுங்க, கரண்டா எவ்வளவு பணம். ஓடி ப்ரீமியம்னு இருக்கும், ஓன் டேமேஜ்னு இருக்கும். அதை செக் பண்ணுங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு. அது வந்து நீங்க வந்து ஜாஸ்தியா தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து அதை ரீஃபண்ட் கேட்கலாம். ஓகே, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் எனக்கு ரீப்ளேட் பண்ணி அது வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது மாதிரி உங்க ப்ரீமியம் அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வாங்குனீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் நீங்க வாங்குறீங்க. ஓகேவா? அதுல வந்து ஓனர்ஷிப் டைப் வந்து திவ்யாஞ்சன் நீங்க மாத்திக்கணும். வேற யார்கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் டைப்பை திவ்யாஞ்சன் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதை காமிச்சு நீங்க வந்து அந்த பெனிஃபிட் வாங்கலாம். ஓகேவா? சில பேருக்கு வந்து வண்டி மாடிஃபை பண்ண தேவையில்லாம இருக்கும். ஓகேவா? இது சொல்றாங்க ஸ்பெஷலி டிசைன்னு. பட் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கிளியராக இல்லை, பட் நான் வேணா அனுப்புகிறேன் உங்களுக்கு. இது 13 நவம்பர் 2020 வந்து இது பாஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் ஓனரே வந்து மாற்றுத்திறனாளியா இருந்ததுன்னா அந்த வெஹிக்கிள்ல அந்த வண்டி டீட்டெயில்ஸ்ல வந்து என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். யாராச்சும் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த ஜியோ வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். இதுக்கு என்ன ப்ரூஃப் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடிஐடி கார்டு இருக்கணும். யூடிஐடி கார்டு இப்போ வந்து நான் கேட்டேன், நிறைய பேருக்கு இல்லைன்னு இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு இந்த இதில். ஏன்னா முன்னாடி ரொம்ப முன்னாடியே வந்து யூடிஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க கலெக்டரேட் ஆஃபீஸில் போயிட்டு மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கே போய் கேளுங்க. ஏன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஊரில் எப்பயாச்சும் கேம்ப் வச்சு எல்லாருக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்போன்னு கேட்டுட்டு அந்த டைமில் போயிட்டு அப்ளை பண்ணி யூடிஐடி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் டிசபிலிட்டி புக் எல்லாத்தையும் இருக்கு, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது இன்னும் போக போக அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதனால நீங்க வந்து யூடிஐடி கார்டு எடுத்துட்டு பாருங்க. பட் இதை வச்சு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இதே நீங்க காமிச்சுக்கலாம். நீங்க வந்து இப்போ உங்களோட இப்போ புது வண்டி வாங்குறீங்க, இல்லை உங்களோட வண்டிக்கே நீங்க வந்து இன்சூரன்ஸ் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபை கொடுத்து அவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ 4 இன்சூரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதுலயே உங்களுக்கு தெரியும் 4 இன்சூரன்ஸ் என்னென்ன இருக்குன்னு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஓரியண்டல் இன்சூரன்ஸ் இருக்கு, நியூ இந்தியா அஷூரன்ஸ் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த 4 இன்சூரன்ஸ்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, இமெயில் ஐடி 90% அவங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க்லாம் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை காண்டாக்ட் பண்ண பாருங்க. இல்லைன்னா பெஸ்ட் நான் சொன்னது டீலர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு வந்து இந்த இன்சூரன்ஸோட காண்டாக்ட் கொடுங்கன்னு கேளுங்க. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி யுனைடெட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டிஸ்லலாம் இருக்கும், கோயம்புத்தூரில், சேலத்தில், ஓகேவா, ஈரோடில், இங்கெல்லாம் அவங்களோட எல்லா இன்சூரன்ஸோட ஆஃபீஸே அங்கே இருக்கும். அது எங்கேன்னு தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் நேராக கூட ஆஃபீஸ்க்கு போய் கேட்கலாம். ஒன் டைம் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் போக தேவையில்ல. ஒன் டைம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ரினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இப்போதைக்கு இது வந்து இந்த 4 இன்சூரன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? நான் ஆல்ரெடி இங்கே வந்து எல்லா பேஜஸும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கான்டாக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த லிங்க்லாம் உங்களுக்கு வந்து நான் அந்த தமிழ்நாட்டில் கான்டாக்ட் எங்கே பண்ணுறதுன்னு, தஞ்சாவூர், இப்போ நீங்கள் ஊரை சர்ச் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம் போயிட்டு. இதுவும் நேஷனல் இன்சூரன்ஸ், இது யுனைடெட் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ யுனைடெட் இன்சூரன்ஸோட பேஜ். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் எங்கே பண்ணி கான்டாக்டர்ஸ்னு போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் லொக்கேட்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணும்னா இங்கே போயிட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் எந்த சிட்டியில் நீங்கள் ஆஃபீஸ் தேடுறீங்களோ அந்த சிட்டி பேர் போட்டிங்கன்னா அங்கே இருக்க ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரோட வந்துடும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இது மாதிரி எந்த வண்டி இருக்குங்க, நான் மாற்றணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. இல்லை பக்கத்தில் இருந்துன்னா ஆஃபீஸ் ஒரு விசிட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஒன் டைம். இது யுனைடெட் இந்தியா, இது வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் அவங்க இது. ஸோ இங்கே வந்து ஆல் ஆஃபீஸர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் அவங்களோட ஆஃபீஸ் கான்டாக்ட் எல்லாமே இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து ஊர் பேர் இந்த இந்த இதில் போயிட்டு இங்கே சேலம்னு போட்டிங்கன்னா சேலமில் இருக்க ஆஃபீஸஸ்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி தேனின்னு போட்டிங்கன்னா தேனியில் இருக்க ஆஃபீஸ்லாம் காமிக்கும். ஸோ எந்த ஆஃபீஸோ எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அது பக்கத்தில் இருக்க ஒரு மெயின் சிட்டி அந்த ஏரியா போட்டிங்கன்னா அங்கே இருக்கும். ஓகேவா? இந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய டவுனாக இருக்க இடத்துலயும் அந்த ஆஃபீஸஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அது நீங்கள் தேடி பார்த்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த வண்டி வந்து உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா வண்டி ஓனர்ஷிப் டைப் வந்து வண்டி நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னா அதோட மாடிஃபிகேஷனே பண்ணல. நீங்கள் சில பேர் மாடிஃபை பண்ணீங்கன்னா அது ஓகே, மாடிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓனர்ஷிப் டைப் வந்து திவ்யாஞ்சன் இருக்கணும், ஓனர்ஷிப் கேட்டகரி வந்து திவ்யாஞ்சன் இருக்கும். ஸோ எங்கன்னா அது வாகன்னு ஒரு சைட்டில் வந்து டீலர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி டீலர் மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து ஆர்டிஓவில் வந்து ஏதாவது ஏஜென்ட் பிடிச்சி இது ரெண்டையும் எனக்கு அப்டேட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணி கொஞ்சம் காசு வாங்கி அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த இதை காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு இதையும். ஓகேவா? ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஓனர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும்போது அதில் வந்து ஓனர்ஷிப் டைப்புன்னு கேட்கும். அதில் வந்து திவ்யாஞ்சன் செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஓனர் ஐடென்டிஃபிகேஷனில் ஓனர் கேட்டகரி என்னன்னு கேட்கும். அதை வந்து திவ்யாஞ்சன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே போய் பார்த்தாலும் அந்த இது அவங்களுக்கு இன்டர்னலி ஆர்டிஓக்கு தெரியும். பட் நம்மளுக்கு எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நேஷனல் ஹைவேஸ் ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்கள் வண்டிக்கு. எல்லா வண்டிக்கும் 90% ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த சைட்டில் போயிட்டு நம்பர் உங்களோட இது முடிஞ்சிச்சு இது. ஸோ ரீலோட் பண்ண முடியாது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வேலிடேட்னு இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டைப். ஸோ இதில் தெரியுது உங்களுக்கு ஓனர்ஷிப் டைப் என்னன்னு. இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து காமிச்சிக்கலாம். நீங்கள் ஓகே இங்கே பாருங்கள் ஓனர்ஷிப் டைப்பு திவ்யாஞ்சன் இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஓகேவா? இது ஒன்று. ஓகே. ஸோ ஓனர்ஷிப் டைப் அப்டேட் பண்ணுறது பற்றி இருக்குது. எங்கே செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதே மீறி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் சைட் அது. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதே மீறி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஒரே ஆப்ஷன் வந்து நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆன்லைனில் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எப்படி கம்ப்ளைண்ட் போடணும்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேவா? எப்படி நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் தெரிவிக்கணும்னு. ஸோ இந்த வீடியோ நான் ஒரு மாதிரி காமிச்சுக்கிறேன். நான் ஆடு பிரச்சனை வரும், ஸ்கிப் ஆட் கொடுக்குறேன். இந்த வீடியோ இதில் டைட்டில் பார்த்துக்கோங்க. இதை வச்சு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியும். அது இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட்க்கு வந்து என்னென்ன செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நான் போட்டிருக்கேன். நான் பிஜி போர்ட்டல் இதுவும் நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ பட் இதில் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணணும். பிஜி போர்ட்டல் பப்ளிக் கிரிவன்ஸ் போர்ட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸோ இதில் போய் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் மினிஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்சூரன்ஸ் டிவிஷன் செலக்ட் பண்ணும். மெயின் கேட்டகரிஸ் வந்து டெஃபிஷியன்சி இன் கஸ்டமர் ரிலேட்டட் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸில் சரியாக பண்ண மாட்டேறாங்க. டீலர் சைடில் கொடுத்தாங்க நம்பரு, ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ண இல்லை லோக்கல் ஆஃபீஸ் போய் பார்த்தேன், அங்கேயும் என்ன வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஹராஸ்மெண்ட் மிஸ்பிஹேவியர் நோ ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் போட்டுடலாம். அந்த 4 கம்பெனிஸ் நான் சொன்ன கம்பெனிஸ்லேருந்து எந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தது, ஓகேவா? யுனைடெட்லையா ஓரியன்டல்லையா இதெல்லாம் அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு பிரான்ச் எந்த பிரான்ச்சில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அந்த பிரான்ச் நேமு டீட்டெயில் போட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பாலிசி இருந்ததுன்னா போடுங்க. இல்லைன்னா 00ன்னு போட்டுட்டு டீட்டெயில்ஸ் வந்து அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ யூஸ்வலி இது வந்து இங்கிலீஷில் போனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது எப்படி போடுறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோவை நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட காமிச்சு யாராச்சும் இங்கிலீஷில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க முடியும்னு கேட்டால் அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லி பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு, இல்லைன்னா இன்னொரு வீடியோ நான் வந்து இந்த வீடியோ நான் சொன்னல எப்படி போடுறேன்னு இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ் இப்போ இதான் அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் எப்படி வாங்கணும்னு தெரியறதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் பார்த்தாச்சுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.